ஃப்ரெண்ட்ஸ், ரூம் பார்க்க இப்படி தான் இருக்கும். பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸ்ரீ சரவணா பவன் ஹோட்டலு. இது பேச்சுலர்ஸ் ரூமு. இப்படி தான் இருக்கும். அதனால் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் பக்கத்தில் ரூமை புக் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சரவணா பவன் ஹோட்டலில் பேச்சுலர்ஸ் ரூம் புக் பண்ணாதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும் பேச்சுலர்ஸ் ரூமு. அந்த காசுக்கும் ஒர்த்து கிடையாது. 1600 ரூமு. டிவி இருக்காது, ஃபேன் மட்டும் தான் இருக்கும். அதுவும் காற்று வராது. கண்ணாடிலாம் உடஞ்சி போயிருக்கும். நைட்லாம் கொசு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு நாள் நைட்டு. வாங்க மேட்டுப்பாளையம் போவோம். ஓகே டிஎன்ஸ், எப்படியும் வந்து ரூம்லேருந்து தப்பிச்சு பிளாக் தண்டர் வந்தாச்சு. உள்ளே வந்து ஒரு பர்சனுக்கு 990 டிக்கெட் எடுத்து நம்ம வந்து உள்ளே போய் செக்இன் பண்ணி அதே மாதிரி நம்மளோட திங்ஸ்லாம் வந்து லாக்கர் ரூமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹாரர் வந்தாச்சு. ஹாரர் வந்து நம்ம இந்த ஹாரரான ரூமுக்குள்ளே என்ன ஒரு ஹாரராக இருக்குன்றத நம்ம உள்ளே போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. நீங்கள் வெளியேருந்து கேட்டாலே அந்த சவுண்டெல்லாம் வந்து அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வெளியேருந்தே கேட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. உள்ளே போய் டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 5D தேட்டர்னு ஒன்று இருக்கா, அங்கேயும் ஒன்றும் ஒர்த் இல்லை. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வாட்டர் கேம்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாமே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அடிச்ச வெயிலுக்கு தண்ணியிலையாவது நீங்கள் சுற்றி நின்றுட்டு வரலாம். ஸோ அதனால் என்னுடைய மெயின் சஜஷன் வாட்டர் ரைடு மட்டும் போங்க. மிச்சபடிலாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தெலாம் இல்லை. குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக இருக்கலாம். ஓகே டிஎன்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு எப்படியோ வந்து வாட்டர் கேம் வந்தாச்சு. வாட்டர் கேம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிவு பண்ணுறேன். ட்ரை கேம்ஸே விட்டுட்டேன். இந்த ரைடெலாம் பார்த்து நீங்களாம் வந்து விளையாடணும்லாம் ஆசைப்படாதீங்க. பிளாக் தண்டர்லாம் சும்மா பேர் தான் பிளாக் தண்டர். இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் மட்டும் ஜாலியாக பாட்டு போட்டு நல்லா என்ன மாதிரி வைப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு 990 வேஸ்ட் தான். பின்னாடி வர வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டாவே அப்படியே ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு அப்படியே இந்த ரைடுக்குள்ளே 4 பேர் போகிற மாதிரி இந்த ரைடுக்குள்ளே போனேன். ஆனால் இந்த ரைடு போகும்போது என் மூஞ்சி இருந்த ஹாப்பினஸ் இருக்கே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரைடு முடிஞ்ச அப்புறம் என்னுடைய டோட்டலாக மாறிச்சு. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் ரைடையே ஸ்டாப் பண்ணிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஏன்னா என் ஃபோனு உடஞ்சி போச்சு. ஓகே டிஎன், சொத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ TN10DSK. Tata, bye bye.